பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும், நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்கணும், நல்ல விஷயத்த தான் பேசணும் அப்படிங்கிறத நினைங்க. நிறைய பேர் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க, நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நிறைய சதிகள் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் சரி, இக்னோர் நெகட்டிவிட்டி, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்கும் சாபம் கொடுக்கறது தேவையில்லாமல் உங்களோட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் இழக்காதீங்க. லைஃப்பில் ஒருத்தரை பிடிக்கலைன்னா இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போங்க. அதுவே உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த படி வந்து கடவுள் உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டே இருப்பார். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சூப்பரான விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷயம் நிஜமாக சொல்கிறேன், 100% எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயத்த நான் சொல்ல போகிறேன். இதில் வெறும் 48 நாள் இந்த நீங்கள் விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கு மேலே எத்தனை வருஷம்னாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு சின்ன மெத்தட் வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ கொடுத்துருப்பேன். 48 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தம், அதாவது 3:30 to 5:30 காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு என்ன விஷயம் வேணுமோ அதை கேளுங்க, இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னென்னா 3:20 அந்த டைமிங் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 3:15 3:20 எந்திரிச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்க, இல்லை விளக்கு போட்டு கூட நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 2 வீடியோவில் நிறைய பேர் பண்ணி அவங்களோட பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணியும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு டவுட்டும் வருது. ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்டேன், அடுத்த நாளுக்கெல்லாம் நான் விளக்கு போடலாமா, எனக்கு குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் தலை குளிக்கணுமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டோம் ஆனாலும் காலைல குளிச்சுட்டு விளக்கு போட முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. பீரியட்ஸ் டைம் வருது, இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்த கடவுள் வந்து உங்கள் காதில் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் அதை வந்து நீங்கள் கவனிக்காமல் உங்களுடைய அலட்சியத்தாலையும் உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குங்கிறதுனாலையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் நடக்காது, அந்த நடக்க லேட் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அது 2மே என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தையாவது தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொட்டீனாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். இது நீங்கள் எழுதுறதுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, காலையில் குளிக்கணும்னாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அது சின்ன நோட்டாக இருக்கிறது நல்லது, ரூல்டு வேணாம், அன்ரூல்டாக எடுத்துக்கோங்க. அதாவது கோடு போடாத நோட் இருக்குல்ல, கோடு போடாத நோட் எடுத்துக்கோங்க. அது சின்ன நோட் இருக்கும்ல, ஸ்மால் சைஸ் நோட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பென் வந்து க்ரீன் கலரில் நமக்கு இங்க் வரும் பார்த்தீங்களா, அந்த பென் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் இங்க் இருக்கிற பெனை எடுக்காதீங்க, க்ரீன் கலரில் வந்து இங்க் வரும் அந்த பென் எடுத்துக்கோங்க. இது 2 மட்டும்தான் நமக்கு வேணும். அந்த நோட் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஃபுல்லாக வந்து சந்தனமோ நீங்கள் வந்து மஞ்சளோ தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களோட குலதெய்வம் பேர் அந்த மாதிரி போட்டு துணைன்னு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை புள்ளியார் சொல்லி போட்டு லாபம் அந்த மாதிரி சம்திங் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இல்லைனா எதுவுமே நான் எழுத விரும்பலன்னு நினைக்கிறவங்க புள்ளியார் சொல்லி மட்டும் போட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சிட்டு விட்டுருங்க. அதை அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா காஞ்சிடும். இதுக்கு எந்த டேட் அண்ட் டைமும் கிடையாது, நீங்கள் எந்த நாள்னாலும் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் டைமிங் வந்து இந்த மார்னிங் டைம் தான், 3:30 to 5:30 தான். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தனிப்பட்ட முறையில் டேட் அண்ட் டைமு கிழமை எதுவுமே கிடையாது. நீங்கள் எனி டேட்டில் வந்து எந்த கிழமைனாலும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக சில பேர் வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட் பார்ப்பாங்கல்ல. இப்போ நானாக இருந்தேன்னா ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு வளர்பிறை வருது, இல்லைனா வந்து அன்றைக்கி ஒரு நல்ல நாள் வருது, ஸோ அன்றைக்கி வந்து நமக்கு எதுவும் கெட்ட நேரம் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். அப்படி பார்க்குறவங்க நீங்கள் நல்ல நேரம் பார்த்துக்கோங்க, நல்ல நாள் பார்த்துக்கோங்க. பட் ரேண்டமாக என்றைக்குனாலும் இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு தான் ஆகணும். நீங்கள் 3:30 to 5:30 எப்போனாலும் உங்களுக்கு தூக்கத்துலேருந்து முழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோட்டு அந்த பெண்ணை வந்து பக்கத்தில் நைட் வச்சுட்டு தூங்கிடுங்க. காலைல அலாரம் வச்சு எழுந்திரிச்சிடுங்க. ஒரு 3லேருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளே ஒரு 4:30 எந்திரிக்கிறதா வச்சுக்கோங்களேன். ஸோ மார்னிங் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்ணை மூடி என்ன விஷயம் வேணுமோ அதை ஒரே ஒரு தடவை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அந்த புக்கை எடுத்து அந்த புக்கில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே சொல்லிகிட்டே எழுதுங்க. அந்த ஒரு பக்கம் இருக்குன்னா அந்த பக்கம்
ஃபுல்லாகவே என்ன பண்ணிவிடுங்க, ஃபில் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா, அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் நீங்கள் எழுதணும். எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, எனக்கு இன்க்ளூடிங் நீங்கள் இவ்வளோ நினச்சிக்கலாம். எனக்கு ஒரு 50,000 ஒரு வேலை வந்து கிடைக்கணும் நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்கல்ல. அப்போ என்ன எழுதணும்னா, எனக்கு 50,000 வேலை கிடச்சிருச்சு. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம், தமிழில் எழுதலாம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வரும், ஹிந்தியில் எழுதிக்கலாம், உங்களுக்கு தெலுங்கு வரும்னா தெலுங்கில் எழுதிக்கலாம், தங்கிலீஷில் தான் எனக்கு வரும்னா தங்கிலீஷில் கூட எழுதிக்கலாம். ஆனால் இதை மட்டும்தான் நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருக்கணும். உங்களோட மனசு வந்து டைவர்ட் ஆகக்கூடாது. அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும்ல. அந்த 5 நிமிஷமும் உங்கள் மனசுலையும் உங்களுடைய அந்த உணர்வுலையும் உங்களுடைய விஷயம் மட்டும்தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். அந்த க்ரீன் பென்ட்டை அதை எழுதிட்டே இருங்க. எழுதி முடித்த உடனே ஜஸ்ட் அதை வந்து மூடி வச்சுட்டு படுத்துருங்க. ஆனால் அந்த எழுதுகிற அந்த 5 நிமிஷம் முழுக்க வந்து மைண்ட் வந்து எங்கே இருக்கணும்னா, உங்களுக்கு அந்த வேலை கிடைச்ச மாதிரி அந்த இமேஜினேஷனில் இருக்கணும். ஸோ இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ரூமை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டாம், விளக்கு போட வேண்டாம், குளிக்க வேண்டாம், பல் தைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இருந்த இடத்துல இருந்தே நோட் புக் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் எழுதும்போது அதுக்குண்டான பவர் அதிகம். எப்பயுமே வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறதுல எந்த அளவுக்கு அதிகமாக பவர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வாயில் வர வார்த்தை வந்து நல்ல வார்த்தை அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாயில் வர வார்த்தைக்குன்னு ஒரு பலன் இருக்குது. அதே மாதிரி நம்ம நல்லதை நினைக்கணும், நல்லதை கேட்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம எந்த விஷயத்த அழுத்தமாக எழுத அது மனசில் பதியும், ஆழமாக பதியும். நிறைய பேருக்கு வந்து இப்போ மார்னிங்கில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி விஷயத்த பாசிட்டிவாக கேட்க தெரியலன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து இது எப்படி நாங்கள் இமேஜின் பண்ணுறது தெரியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் எழுதும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பெண் எடுத்து எழுதும் போதே அந்த விஷயம் உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிரும். இது வந்து வேலைக்கு மட்டும்தானா? கிடையவே கிடையாதுங்க. நிறையா சிஸ்டர் கேட்குறீங்க, எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து பிரச்சனை இருக்குது, என் பசங்க வந்து சரியாக படிக்க மாட்டாங்க, அப்புறம் எனக்கு புதுசாக வீடு கட்டணும், எனக்கு கடன் அடையணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நினச்சிக்கிட்டு பண்ணலாம். நினைக்கும் போது எப்படி பண்ணணும்னா, இப்போது உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுதும்போது நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றத எழுதணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை போட்டே இருக்கோம், அது சரியாகணும், அந்த மாதிரி எதுவுமே எழுதக்கூடாது. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிம்பிள், அந்த ஒரு லைனை மட்டும் அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க. இதே இது எனக்கு வந்து இப்போ ஒரு 50 பவுன் நகை வாங்கணும்னா 50 பவுன் நகை நான் வாங்கிட்டேன் அப்படி எழுதணும். இதே இது நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன், நான் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டேன், அந்த மாதிரி நம்ம சாதித்த மாதிரி ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். இதுக்கு சூப்பர் பவர் இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், இது நம்புறவங்களுக்கு இது கண்டிப்பாக 100% கை கொடுக்கும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையவே கிடையாது. இதை வந்து நான் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இது அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். முயற்சி செஞ்சு எழுதுங்க. இதை விட ஈஸியாக ஒரு விஷயம் நடக்கணும்னா லைஃப்பில் எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள். உங்களுடைய லைஃப் எல்லாம் மாறும். நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம், நிறைய சம்பளம் வாங்கலாம், நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம். லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த விஷயத்த பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தீங்க, எங்களால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடவே முடியல, அதிகமான தடங்கள் வருதுன்னு. பட் இந்த மெத்தடுக்கு எந்த தடங்கள்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்திரிச்சா போதும். ஸோ இதை விட பெஸ்ட்டு ஈஸியான விஷயம் இல்லை, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு சூப்பரான வீடியோ வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.